வேதத்துல ஒரு வசனம் போட்டிருக்குது. வசனம் இருக்குல்ல, வசனம் தான். ஆனா சங்கீதம் 14ஆம் சங்கீதத்துல போட்டிருக்கு, தேவனை 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்த்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் அப்படின்னு கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினார் என்று வேதம் கூறுவது. வேதம் அர்த்த வசனம் 3ஆம் வசனம், எல்லாரும் பள்ளிகளுக்கு ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறதும் இல்லை, ஒருவனாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தேவனின் பிள்ளைகளாகிய நீங்க என்ன செய்யுங்கன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பார்க்கிறாங்க. ஏன்டா தேவனை என்ன செய்யணும், நம்மளை என்ன செய்யணும், அறியணும். அறிகிற கர்த்தாவே உண்மை அறிகிற அறிவு எனக்கு நீ தாரும் அப்படின்னு சொல்லுங்க. எங்கடா ஆண்டவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார், நம்மள இருந்து அவங்க வழி நடத்துகிற தேவன். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது சொல்லியிருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, இயேசு கிறிஸ்து என்ன சரியான முறையில பின்பற்றணும். சரியான முறையில் பின்பற்றி கர்த்தர் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை விட்டு நம்ம விலகி போறதுதான் நல்லது. தீமை விட்டு விலகு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதுல எப்பேற்பட்ட தீமையான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அதை செய்யக்கூட விரும்பக்கூடாது. எந்த காரியம் ஆனாலும் உலகத்துல நிறைய தீமைகள் தான் இருக்குது. அந்த தீமைகள்ல எது நன்மைன்னு சொல்லி பார்த்து நம்ம நன்மையாக பற்றி கொள்ளணும். அப்பதான் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இருக்க முடியுமே தவிர எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும், எல்லாத்தையும் சுதந்திரிச்சு எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. எல்லாமே தகுதியாட்டாலும் அது இல்லை, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு தகுதியாகிறது. அப்படிங்கிறது போல நம்ம அப்படிப்பட்ட தகுதியாகிறாத காரியங்களை விட்டு நம்ம என்ன செஞ்சோம், விலகிடணும். அதான் வேத குரு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் போட்டிருக்குது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது அப்படின்னு சொல்லிக்கிறார். இமைகள் அவரை சோதிக்குது, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பரலோகத்திலிருந்து அவருடைய கண்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம அவருக்கு பயந்து நம்ம நடக்கணும், அவருக்கு பிரியமா நடக்கணும். அப்படிங்கும்போது உலகத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவாரு, பரலோகத்தின் ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாரு. அப்படிப்பட்ட பாக்கியத்தை சாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.